இந்தியா வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவின் பவுலிங்கை சந்திக்க முடியாமல் ஆப்கானிஸ்தான் வீரர் திணறினர். குறிப்பாக அவர் 24 பந்துகளில் 20 டாட் பால்கள் வீசி மிரள வைத்தார். 2024 T20 உலகக் கோப்பை தொடரின் குரூப் சுற்று போட்டியில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்கள் எடுத்தது. அடுத்து பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி பும்ரா வீசிய இன்னிங்ஸின் 2வது ஓவரில் இருந்து தடுமாற தொடங்கியது. 2வது ஓவரின் 2வது பந்தில் ரஹ்மானுல்லா குர்பாஸ் பும்ரா பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து கட்டுக்கோப்பாக பந்து வீசிய பும்ரா 4 ஓவர்கள் வீசி அதில் ஒரு மெயின்டன் உட்பட 7 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தார். 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். சூரியகுமார் யாதவ் தவிர்த்து இந்த போட்டியில் இரு அணிகளிலும் சேர்த்து பார்த்தால் கூட அதிகபட்சம் ஸ்கோர் ஹர்திக் பாண்டியாவின் 32 ரன்கள்தான். இதன் மூலமாகவே பிட்ச் எந்த அளவிற்கு பேட்டிங்கிற்கு உதவியாக இருந்தது என்று தெரிந்து கொள்ள முடியும். இதன் காரணமாக ஆட்டநாயகன் விருது சூரியகுமார் யாதவிற்கு அளிக்கப்பட்டது. இந்த T20 உலகக் கோப்பை தொடரில் இந்திய அணியில் பவுலர்களே இதுவரை ஆட்டநாயகன் விருதை வென்று வந்த நிலையில் முதல் முறையாக பேட்ஸ்மேன் ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்கிறார். இது குறித்து சூரியகுமார் யாதவ் பேசுகையில், இந்த இன்னிங்ஸிற்கு பின் ஏராளமான உழைப்பு உள்ளது. தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாங்கள் சில பயிற்சிகளை செய்து வருகின்றோம். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மனதளவில் தெளிவாக இருந்தேன். இந்த விருதினை பவுலர்களுக்கு கொடுத்தாலும் சரியாக முடிவாக நினைப்பேன். முதன்முறையாக ஒரு பேட்ஸ்மேனாக ஆட்டநாயகன் விருதை வெல்வது மகிழ்ச்சியாக உள்ளது. T20 கிரிக்கெட்டில் திட்டத்தை களத்தில் செயல்படுத்த வேண்டும். அதற்கேற்ப நமது ஆட்டமும் இருக்க வேண்டும். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் செய்ய வரும்போது எந்த மாற்றத்தையும் செய்யாமல் அட்டாக்கிங் ஷாட்ஸ் விளையாடுவோம் என்று கூறினேன். ஏனென்றால் பந்து கொஞ்சம் பழையதாக மாறிய போது ரிவர்ஸ் ஆவதை கண்டேன். அதனால் 16 ஓவர்கள் வரை களத்தில் இருந்து அட்டாக் செய்ய முடிவெடுத்தோம். அதன் பின் இறுதி ஓவர்களில் பார்க்கலாம் என்பதே திட்டமாக இருந்தது. ரஷீத் கான் போன்ற வீரரை அட்டாக் செய்வது எளிதல்ல. T20 கிரிக்கெட்டின் ஜாம்பவான் ரஷீத் கான். அவரை போன்ற பவுலர் விளையாடும் போது நாம் தான் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஆட்டம் எப்போது வேண்டுமானாலும் கைமாறும். வழக்கமாக 7 முதல் 15 ஓவர்கள் தான் பவுலர்கள் கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். T20 கிரிக்கெட்டில் அது பேட்ஸ்மேன்கள் ரன்கள் குவிக்க கடினமாக ஓவர்கள் அந்த ஓவர்களில் அட்டாக் செய்வதில் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.